Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு ladies, girlsக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நச்சுன்னு 7 hacks நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஹேக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடடா இந்த ஹேக்ஸ் எல்லாம் இவ்ளோ நாளா தெரிஞ்சுக்காம போய்ட்டமேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோல இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு queenbeeparadise.officialங்கற Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டு புடவையில எண்ணெய் கரை பட்டுருச்சா, இதை ட்ரை கிளீன் எல்லாம் கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்லயே ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். புடவையில எந்த இடத்துல எண்ணெய் கரை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ இந்த கரையோட 2 சைட்லையும் டால்கம் பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதை அயன் பண்ணிக்கணும். அயன் பாக்ஸை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அயன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தா அந்த எண்ணெய் கரை ஊறி மேலே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அந்த பவுடரெல்லாம் தட்டி விட்டுறலாம். ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிருக்கும். டிஷ்யூ பேப்பர் எண்ணெய் கரையை ஃபுல்லாக எடுத்துருச்சு. பாருங்க, ட்ரை கிளீனுக்கெல்லாம் கொடுக்காம ஈஸியாக நம்மளே க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பரான ஹேக் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பேண்ட்ல நாடா கோர்க்கறதுக்கு இன்னுமா சேஃப்டி பின்னெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இனிமேல் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெண்ணை பயன்படுத்தி எப்படி நாடா கோர்க்கறதுன்னு ஒரு ஈஸியான ஹேக் பார்த்தேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். பெண்ணை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மூடிக்குள்ளே அந்த நாடாவை போட்டுட்டு பெண்ணை வச்சு லாக் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக செக்யூர் ஆகிக்கும். இது இழுத்தா கூட வெளியில் வராது. இப்போ இதை வச்சு நாடா கோர்த்திங்க அப்படின்னா வெறும் 30 செகண்டில் ரொம்ப ஈஸியாக நாடா கோர்த்தரலாம். அடுத்த முறை ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகும்போது பின்னை பயன்படுத்தி கஷ்டப்படாமல் பெண்ணை பயன்படுத்தி டக்குன்னு நாடா கோர்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. கையில் கால்லெல்லாம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ரேசர் வச்சு ஷேவ் பண்ணுறீங்களா? இது எரிச்சல், அலர்ஜி எல்லாம் தரதோடு இல்லாமல் 2 வாரத்தில் முடி முள்ளாக திரும்பவும் முளைச்சிரும். லாங் லாஸ்டிங்காக ஸ்மூத்தான ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வேக்சிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். வீட்லேயே ஈஸியாக எப்படி வேக்சிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக கார்மேசியோட பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்பு ட்ரை பண்ணேன். யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நரிஷிங்காகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. இந்த பாக்ஸில் 20 வேக்சிங் ஸ்ட்ரிப், 4 ஆஃப்டர் வைப்ஸ், அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் வருது. இந்த ஸ்ட்ரிப்பு அப்படியே ஈஸியாக கிளைட் ஆகுது, கொஞ்சம் கூட ரோல் ஆகவே இல்லை. இதில் ஒயிட் சாக்லேட் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸ்மெல்லு ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது. மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி ரோல் ஆகிக்கும். வேகமாக இழுத்தா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு ரொம்ப மெஸ்ஸியாக ஆயிரும். அதுக்கப்புறம் வேக்சிங் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிப்பில் 2 சைடுமே இந்த மாதிரி வேக்ஸ் வருது. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வேக்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக டால்கம் பவுடர் தூவிக்கலாம். முடி எந்த பக்கமாக வளர்ந்துருக்கோ அதே பக்கமாக இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் டக்குன்னு இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வலியே இல்லாமல் சின்ன முடியெல்லாம் கூட ஈஸியாக வந்துடும். அதே ஸ்ட்ரிப்பை திரும்பவும் 2-3 முறை பயன்படுத்த முடியும். இது ஹேர் ரிமூவல் மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸு, டேன் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணிடுது. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது ஆஃப்டர் வைப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மித்த பிராண்டில் கிடைக்கிறத விட பெரிய சைஸ் வைப் கொடுத்துருக்காங்க. விட்டமின் இ அண்ட் கோகனட் ஆயில் இருக்கிறதால ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுது. ஸ்கின்னு நல்லா ஸ்மூத்தாக க்ளோயிங்காக இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள், ஸ்கின்னே நல்லா பிரைட் ஆகிருக்கு. 5 நிமிஷத்தில் ஈஸியாக வேக்சிங் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்மேசி பாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து purple.comல அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது வேறு ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த மாதிரி சாயம் பிடிச்சிருச்சா? இதை என்ன பண்ணியும் க்ளீன் பண்ண முடியலையா? கவலையே படாதீங்க. ஒரு சிம்பிள் ஹேக் பயன்படுத்தி இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லிக்விட் டிட்டர்ஜென்ட் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்த்துக்கலாம்.
இப்போ லிக்விட் டிட்டர்ஜென்ட், பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாம் சம அளவு எடுத்து இந்த மாதிரி கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸில் எங்கெல்லாம் சாயம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல இந்த லிக்விடை போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இந்த துணியை சுருட்டி அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுறலாம். அந்த லிக்விட் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்பயும் ஊற வச்சு துவைக்கிற மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் க்ரீன் கலர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி காய போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிருச்சு, கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் நான் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிருச்சு. பச்சை கலரில் சாயம் பிடிச்சிருந்தது, இப்போ அதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிருக்குது. உங்ககிட்டையும் சாயம் பிடிச்ச ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னது, பீரியட்ஸ் டைமில் சானிட்டரி பேட், மென்ஸ்ட்ரூரல் கப்புன்னு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லையா? ஆமாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் பேடு, கப்புன்னு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து நார்மல் பேண்ட்டி இல்லை, இது வந்து பீரியட் பேண்ட்டி. காட்டன் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் கூட கெமிக்கலே இல்லாமல் ஹை அப்சார்பிங் கெப்பாசிட்டியோட இந்த பீரியட் பேண்டீஸ் கிடைக்குது. நார்மல் ஹிப்ஸ்டர் பேண்ட்டி மாதிரி ஹை வேஸ்ட்டாக வருது, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, எலாஸ்டிக் குவாலிட்டி, ஸ்டிச் குவாலிட்டி எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. சென்டரில் மட்டும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிற மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கக்கூடிய பேடிங் கொடுத்துருக்காங்க. இதில் PFAS மாதிரி எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இல்லை. இது வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லென்த்துக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால தூங்குறப்போ டே டைம்லலாம் லீக் ஆயிருமா, ட்ரெஸ்ஸு ஸ்டெயின் ஆயிருமான்னு டென்ஷன் இல்லை. ரொம்ப திக்காக பல்கியாலாம் இல்லை, ஒரு சானிட்டரி பேடோட திக்னஸ் தான் இருக்குது. நிறைய பேருக்கு மென்சுரல் கப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல, சானிட்டரி பேட் யூஸ் பண்ணால் ரேஷஸ் ப்ராப்ளம் எல்லாம் வருதுங்கிறவங்க இந்த பீரியட் பேண்ட்டி தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்சார்பிங் கெப்பாசிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் இப்போ இந்த ப்ளூ கலர் லிக்விடை ஊற்றி காட்டுறேன், எப்படி அப்சார்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிறைய லிக்விட் ஊற்றினேன், எல்லாமே டக்குன்னு அப்சார்ப் ஆயிருச்சு. இந்த சைடு திருப்பி பார்த்தா கொஞ்சம் கூட லீக்கேஜே இல்லை. பாருங்கள், ப்ளூ கலர் லிக்விட் ஊற்றினேன், இந்த சைடு கொஞ்சம் கூட வரவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக லீக் ப்ரூஃபாக இருக்குது. அப்சார்பிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது. ஹெவி ஃப்ளோ இருக்க நாட்களில் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரைனஸ் வந்து கொடுக்கறதில்ல, கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை வந்து தெரியுது. ஆனால் கெமிக்கல் ஃப்ரீ ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காட்டன் பீரியட் பேண்ட்டி தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய காசும் மிச்சமாகும், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாகவும் இருக்கும். இதை எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே பிளட் ஸ்டைன் இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம சுடு தண்ணியில் துவைக்கக்கூடாது, அந்த பிளட்டு திக்காகி உள்ளேயே லாக் ஆயிரும். எப்போவுமே ரன்னிங் வாட்டரில், பச்சை தண்ணியில் மட்டும்தான் துவைக்கணும். இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் அந்த தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு துவைக்கிற சோப் யூஸ் பண்ணாமல் டெட்டால் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்கள், பிளட் ஸ்டைன் கம்ப்ளீட்டாக போயிடும், நம்மளுக்கு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் வேலை செய்யும். பேண்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி வெயிலில் காய வைங்க, அதுதான் ஹைஜீனிக்காக இருக்கும். கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அழிஞ்சிரும். இது வந்து 500 ரூபாய்க்கு அமேசானில் தான் வாங்கினேன். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இதை ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து SM, XL அந்த மாதிரி 4XL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே போல் நம்மளுக்கு டிஸ்போசபிள் பீரியட் பேண்ட்டியும் அவைலபிளாக இருக்குது. அதோட ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வெளியில் கிளம்பி போகும்போது லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் போடும்போது இந்த மாதிரி சைட்லலாம் ஆகிட்டு டென்ஷன் ஆகுதா? இனிமேல் அப்படி ஆகாமல் குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி நெயில் பாலிஷ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் கிளிப் எடுத்துக்கோங்க, விரலோட சைடில் இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நகம் மட்டும் அப்படியே மேலே வந்த மாதிரி தனியாக தெரியும். இதில் பெயின் எல்லாம் எதுவும் இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நகத்துக்கு மட்டும் நம்ம நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம், வெளியிலலாம் வராது. சூப்பரான ஹேக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் போடுறதுக்கு ஒரு ஹேக் பார்த்தோம். லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக் பார்க்கலாமா? சில சமயம் வீட்டில் நெயில் பாலிஷ் ரிமூவர் தீந்து போயிருக்கும், ஆனால் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அது மேலேயே போடுங்க.
போட்டு இம்மீடியட்டாக அது காயறதுக்கு முன்னாடியே டக்குன்னு தொடச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரில் தொடச்ச மாதிரி க்ளீனாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.